அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பதகன் பேசுகிறேன். என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமானவர் தான். ரசவாத கலையில் கைத்தேர்ந்தவர் வாசியோக சித்தர் திரு திண்டுக்கல்லை சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஐயாவை தான் நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் நாம் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் இது நிறைய பேருக்கு இன்றைக்கி கம்மியாக இருக்குது. சராசரியாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 15 இருக்கணும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 13 வரைக்குமாவது இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு 6, 7, 8 அவ்வளோதான் இருக்குது. ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் 12 பாயிண்ட்டுன்னு ஏதோ ஒரு பார்டரில் தான் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கை வைத்திய முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவரொட்டின்னு சொல்லக்கூடிய மண்ணீரலை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஆனால் பெண்களுக்கு பிடிக்காத ஒரு நான்வெஜ் பொருள் அப்படின்னா அதுதான். அப்படி சொன்ன உடனே முகம் சுளுரும். அப்படியே ஈரல்னு சொன்னாலே ஈரலா ஆடா சிக்கனா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. முழுக்க வெஜிடேரியன் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஹீமோகுளோபின் பிரச்சனையை சரிப்படுத்தலாம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. வெறும் ஹீமோகுளோபின் மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பலருக்கும் உதவிகரமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனை, இதயத்தில் பிளாக் இருக்குது, இதயத்தில் அஞ்சியோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இதயத்தோட அந்த இது 20% தான் இருக்குது, 30% தான் இருக்குது. இப்படிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கிறோம். இந்த இதயம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிமையான கை வைத்திய முறை, வீட்டு வைத்திய முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், சருமம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்தம் கசடாகி போகிறதுனால வரக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகள், ராஜ உறுப்புகள் பாதிக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எளிமையான ஒரு தீர்வு. அதை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் அவர் பல வருடங்களாக பல சித்தர்கள்கிட்டையும் குருமார்கள்கிட்டையும் மூலமாக கற்றுக்கிட்டதை இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக வெளிப்படையாக சொல்ல போகிறாரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை உங்கள் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் நான் ஐயாவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்கள் எப்போதுமே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் ஆரம்பிங்கய்யா. ஓம் ஸ்ரீ கைலாசகமலி சட்டமல்லாத திருமுலோக ரசவாத வாசியது பாலசியம் எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் விட்டு நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செலுத்தி கொடுக்கட்டும். இந்த சேனலை பார்த்து கொடுக்கின்ற என் உயிரினமையான ரத்த சொந்தங்கள், சித்த சொந்தங்கள், மாதாபிதா, குரு தெய்வங்கள், சகோதரர்கள், நேயர்கள், இதில் பயணம் செய்கிற அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமல்ல இறைவனும் பயணம் சித்தர் பெருமக்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த உழைச்சி குருமணியாச்சு பரிபூர்ணம் கழித்து அந்த வேதனைப்பிள்ளை விளையாட்டுமையாச்சும் அந்த முருகப்பணியாச்சும் துணையாக இருந்து அகில உலகங்களுக்கு அனைத்து குலங்களும் கூடவே துணை இருந்து சகல சௌபாகியத்தை கொடுத்து தங்கள் அனைவரும் இருக்கின்ற சகல அசுகாரிகளுக்கு சகல சுகாரியத்தோட பல்லாண்டு பல கோடி 100,000 வாழ்க என்று வாழையர்களையும் அனைவரையும் வாழ்த்தி வழங்கி இந்த பதியப்படுகிறோம். நாங்கள் 10 தலைமுறையாக இது கொடுத்துக்கிருக்கோம். எந்த வித ஒளிவு மறைவு இல்லாமல் மக்களுக்காக நீங்கள் கேட்டீங்க. அவங்க மக்கள் உங்களுடைய மக்கள் இல்லை, எங்களுடைய மக்கள் இல்லை, நம்ம மக்கள் நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வோம், உடனே பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்துக்கிட்டு அனைத்து நேயர்களையும் எங்கள் குடும்பத்தில் உருவாக நிறுத்தி தான் நம்ம விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறோம். அனைவரும் இந்த குறைபாடுகள் எல்லாமே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எதனால் வருது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனாலும் அவங்களுக்கு இப்போ நம்ம அதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு போச்சுரா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. அதனால் நம்ம எந்த விதமான சுத்துலாம் இல்லாமல் மூக்க தொடாமல் நேர விஷயத்துக்கு வருவோம். அந்த 3 பொருள் என்னன்னு முதல்ல சொல்லிடுங்க. 3 பொருள் சொல்லிடுவோம். 3 பொருள் சொல்கிறது மட்டும் இல்லை, நேரடியாக செய்முறையோட செய்தே காட்டிடுவோம். 3 பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க. ஒன்று எலுமிச்சங்கனி. ஆமாம், ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போகக்கூடிய எலுமிச்சங்கனி, உலகத்துக்கு நல்லது கெட்டது அனைத்துக்கும் போகக்கூடியது, வைரஸை ஒழிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தின்னு 2 இருக்கு. செம்பருத்தி. ஆமா, நம்ம எடுக்கிறது செம்பருத்தி. பிள்ளையாருக்கு நம்ம பிடிச்சி வைப்போம். 5 இதழ் இருக்க செம்பருத்தி பூ எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துக்கிறோம். தேன். மூணே மூணு பொருள் தான். இதை 3 பயன்படுத்தி நம்ம எப்படி இதை மருந்தாக மாற்ற போகிறோங்க. நேர்களை நம்ம வெறும் வார்த்தையாக சொல்லாமல் உங்களுக்காக எலுமிச்சை பழம், சரிங்களா, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ காலையிலே போய் பறிச்சுட்டு வந்தாச்சு, அதனால் கொஞ்சம் வாடிடுச்சு. பட் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் தேன், இது சுவைக்காக தான், சரிங்களா, சுவைக்காக தேன். ஐயா இப்போ சொல்லுங்கள், எவ்வளவு எலுமிச்சை பழம், எவ்வளவு செம்பருத்தி பூ, எவ்வளவு தேன்? இது நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம எப்படி சாப்பிடுங்கிற முறையை நீங்க கையில வச்சிருக்கிற ஒரு பழத்துக்கு ஒரு பழம், இந்த ஒரு பழத்தை எடுத்து சாறு எடுத்து புளியிறோம். புளிந்த முன்னாடி ஒரு 5 இதழ் மக்கள் 6 இதழ் வரைக்கும் போடலாம். ஒரு பூ 6 பூ போடலாம். 6 பூ. நேர்களே, ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 6 பூலேருந்து 10 பூ வரைக்கும் போடலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கூடுதல் ஆனாலும் எந்த குறையும் வராது, குறைஞ்சாலும் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்க. போட்டு அதை அப்பயே சாப்பிடணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுறணும்.
ம். விட்டோம்னா ரெட்டு கலர் ஆயிரும். சேப்பு அதாவது எலுமிச்சை சாறு எடுத்து இந்த பூக்களை வந்து இதழ்களை மட்டும் அப்புறம் இல்லை பூக்களை வந்து நேர்களே சில பேர் தெரியாமல் செஞ்சிடறாங்க. அதுக்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு விஷயத்தை சொல்ல இருக்கேன். மகரந்த சேர்க்கையை கொடுக்கக்கூடியது இதுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம வெறும் இதழை மட்டும் போட்டுறக்கூடாது, பழங்கள் கம்மி. இதுக்குள்ளே பார்த்தீங்களா மகரந்த சேர்க்கைக்கு உண்டான லிங்கம் உள்ளே இருக்குது பாருங்கள், மொக்கு மாதிரி இருக்கும் உள்ள. இந்த பார்த்தீங்களா, இதை ஜூம் பண்ணி காட்டுறீங்க மக்கள் நேருக்கு தெரியட்டும். இது பார்த்தீங்களா, அதாவது இந்த மகரந்தம் மேலே இருக்குது இல்லைங்களா, இதோட அடியில் வந்து வேர் பகுதி, அது முனிப்பகுதி. காம்பை நீங்கள் இப்படி பிச்சிங்கன்னா அதுக்குள்ள காம்புக்குள்ள ஒரு லிங்கம் மாதிரி இருக்கும். ஆமாம், அது வேணும். ஆமாம், இது மெயினாக போடணும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் கழட்டிடலாம், இதெல்லாம் தேவையில்லை. இது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் நேர்களே. பருப்பு மாதிரி சின்ன ஒரு ஆமாம் வேப்பம்பழம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, மஞ்சள் வெளிர் மஞ்சள், அதுவும் சேர்த்து போடணும். அது இதுக்கு வேண்டாம், இது தேவையில்லை. இதுக்கு உள்ள இருக்கிற அந்த இது. ஆமா, அப்புறம் இந்த இதழ்கள், இந்த மகரந்தம் எல்லாமே போடலாம், இதையும் போடலாம், எல்லாமே போடலாம். எல்லாமே போட்டு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது விடணும். அந்த எலுமிச்சை சாறுல ஊறணும். சேப்பு கலரா மாறும், அப்படியே ரத்தம் மாதிரி மாறிடும். அதுல வந்து நம்ம 1 பங்கு நம்ம எடுத்துக்கிறோம், 1/4 பங்கு தேன் சேர்த்துக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் தேன் 1/4 ஸ்பூன் தேன் போட்டு கலக்கி ஒரு 100 ml 50 ml தண்ணியும் விட்டுக்கலாம், வேறு தேவையான விட்டு நல்லா கலக்கி சர்பத்து மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறது உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கி செம்பருத்தி பூவே கிடைக்கிறது இல்லை சிட்டியில் இருக்கவங்களுக்கு. இப்போ இதை பல்காக நம்ம ரெடி பண்ணி 1 மாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம். அப்படியே செஞ்சு வச்சிருக்கேன், இப்போ அதையும் காட்டி விடுவோம். இப்போ அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் அதுக்கான வழிமுறையும் சொல்லிடுங்க. இப்போ ஒரு மணி நேரத்தில் இதை செல்லலாம்னு சொன்னீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு பயன்படுற மாதிரினா எவ்வளோ எலுமிச்சம்பழம் தேவைப்படும்? குறைஞ்சபட்சம் ஒரு 50 எலுமிச்சம்பழம் வேணும். 50 எலுமிச்சம்பழம் வேணும். கவலைப்பட வேணும். 50 எலுமிச்சம்பழத்தோட சாறு. ஆமாம், சாறு தான். நம்ம சாறு எடுத்தால் அதுக்கு பூ அப்போ நீங்கள் சொன்ன ஒரு எலுமிச்சைக்கு 10ன்னு சொல்லும்போது 100 பூக்களாவது மேலே போடலாம், 200 போடலாம். போட்ட மட்டும் நல்லதான், ஒன்றும் இல்லை, ரத்தம் நல்லா. ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த அந்த காம்பை எடுக்கணும், உள்ள இருக்க லிங்கம் நமக்கு வேணும், கண்டிப்பாக போடணும், வேணும். இது போட்டு ஊற வச்சு 1 நாள் விட்டுறணும். 1 நாள் முழுக்க ஊற வச்சு 1 நாள். இப்போ எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 1 லிட்டர்னு வச்சுக்கோங்க, குடும்பமே சாப்பிட்டுக்கலாம். 1 லிட்டர் எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கிறீங்க, ஒரு 100லேருந்து 200 பூ வச்சு போட்டோம். அதாவது எலுமிச்சம்பழச்சாறு வந்து இந்த பூக்கு மேலே நிற்கணும், இந்த மூழ்கிற அளவுக்கு சாறு ஊற்றணும். மறந்தாதீங்களே, ஒரு 100 ml 200 ml கூட குறைய போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஊற்றி மூழ்கிற அளவுக்கு விட்டு பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. 1 நாள் விட்டுருங்க. 1 நாள் முழுக்க 24 மணி நேரம் விட்டுருங்க. இப்போ 1 நாள் முழுக்க வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அந்த ஆட்டு ரத்தத்தெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, எதுவுமே அங்க தெரியல. மகரந்தம் அந்த மஞ்சள் கலர்ல இருந்தது எதுவுமே இல்லாம எல்லாம் ஒன்னோட ஒன்னா அப்படியே சேர்ந்து ரத்த மாதிரியே இருக்குது, பாக்குறதுக்கு ரத்த மாதிரி இருக்கும், முழுக்க ரத்த மாதிரியே இருக்குது. இதோட சுவை எப்படி இருக்குங்க? சுவை வந்து தேன் கலந்துட்டோம்னா நல்ல இனிப்பு சுவை. தேன் கலக்கலன்னா புளிப்பா இல்லை, புளிப்பு இருக்க, துவர்ப்பு இருக்கும். துவர்ப்பு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாங்களா? தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முறையாக செஞ்சு சாப்பிடுவோம். இதை வச்சுக்கோங்க, அதை குடியா. இதை வந்து சாப்பிடக்கூடாதுங்களா? சாப்பிடலாம், அது விளக்கத்தை சொல்றேன். இப்போ 24 மணி நேரம் நம்ம வந்து 1 லிட்டர், இது வந்து 1 லிட்டர் இல்லை, இது நிறையவே இருக்குது. 1 லிட்டர் எலுமிச்சை சாருக்கு 100லேருந்து 200 பூ வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த காம்பு நீங்களாக உள்ளே இருக்கிற அந்த லிங்கத்தையும் சேர்த்து இப்படி விட்டு நல்லா கிண்டி அந்த பூவெல்லாம் மூழ்கி போச்சு அப்படின்னா 24 மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து பார்க்கும்போது பூக்கள் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விழுதா ரத்தம் மாதிரி இப்படி இருக்கும். சரிங்களா? இதை நாம் சாப்பிடக்கூடாது, இதை வடிகட்டணும். ஒரு நல்ல வெள்ளை துணியில், வேஷ்டியில், அந்த மாதிரி இதில் வடிகட்டணும். வடிகட்டுனா ஐயா கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்படியே சிகப்பாக ரத்த சிவப்பாக வந்து இருக்கும். இப்போ இதையே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு முறை இருக்குது, அதை ஐயா இப்போ சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேர்களே 200 பூவை நம்ம எடுத்துக்கலாம். 200ங்கிறது கொஞ்சம் கூட குறையாக வந்தால் தப்பு இல்லை. ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு விட்டு வச்சிடறோம். 1 நாள் விட்டுட்டோம்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி ரத்தம் மாதிரி அடியில் நிற்கும், அடியில் இந்த மாதிரி கொலன்னு இருக்கும். இது என்ன சின்ன ஒரு துணியில் வச்சு நல்லா புழிஞ்சிட்டேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும். அந்த புழிஞ்சதை தனியாக வச்சுருங்க, அது ஒரு லேகியத்துக்கு நம்ம கொண்டு வைக்கலாம். இப்போ இது வந்து என்ன செய்றீங்கன்னா, இது ஒரு 25 ml எடுத்துக்கலாம், ஒரு 100 ml தண்ணி வேணும்னா விட்டுக்கலாம். அதையும் காணிச்சிருங்க, அது கொண்டு ஒரு டம்ளர் கொடுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா,
ஒரு 25 ml நம்ம எடுத்துக்கலாம். 25 மில்லி எடுத்துக்கலாம். தேன் கொஞ்சம் விட்டுக்கலாம். சுவைக்காக தேன், இல்லைன்னா அது துவர்ப்பா இருக்கும். சுவைக்காக மட்டும் இல்லை, தேன் பல நோய்களை சேரும்போது சரி சரி ஹார்ட் பிரச்சனை அதிகமாக எடுக்கும். ஒன்றும் பயப்பட, சர்க்கரையெல்லாம் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் கவலைப்படாது. 25 மில்லி சாருக்கு எவ்வளோ தேனுங்க? ஒரு 10 மில்லி 10 மில்லி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு கலக்கு நல்லா கலக்கலாம். நல்லா கலக்கிட்டோமா, நேரில் பார்த்தீங்களா இப்படி கலக்கிட்டு காலையில் 25 ml சாப்பிட்லாம், மதியம் 25 ml சாப்பிட்லாம், நைட்டு 25 ml சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிடலாமா இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம்? இல்லை தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம், தண்ணி தேவையில்லைன்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியா போதும். பார்த்தீங்களா, தண்ணி பாதி அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்லாம். உணவுக்கு முன்னாடிங்களாயா? உணவுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம், பின்னாடி சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது. புளிப்பு இனிப்பு அமிர்தமாக இருக்கும். நல்லா இருக்குது, அமிர்தமாக இருக்கும். இப்படி தினந்தோறும் யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் சாப்பிடலாம். எந்த வித சைடு எஃபெக்ட்டும் பற்றியும் கிடையாது. இதில் எந்த வித பாய்ச்சலாக இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாத்துக்கும் எளிமையாக கெட்டு போகாதுங்க. கிடையாது. தேன் கலந்தா கிடையாது. தேன் கலந்தா தேன் 25% மேலே கலக்கணும். கலந்தா கிடையாது. இதை தினந்தோறும் வெயில கூட வச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது தினந்தோறும் இப்படி ஒரு 25 ml சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் ஊறும், கச்சிப்பி கூடும். அது மட்டும் இல்லை, இந்த படபடம்மா அப்படியே கீழே விழுவாங்க. அது என்ன அப்படின்னா லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் கம்மியாகுது, ஹெச்பி குறைஞ்சி போச்சு. அதனால அவங்களுக்கு இருக்கும்போதே மயக்கம் மட்டும் கீழே ஊற்றுவாங்க. ஹார்ட்டில் பம்பிங் சரியாக ஆகலை, அது பிளட் சர்க்குலேஷன் சரியாக ஆகலை, அங்கங்கே அடைப்பு இருக்குது. அப்படிங்கிறத பூராமே திறந்து விட்டுரும். அந்த அப்படி இருக்க பூராமே கீழே மயக்கம் போட்டு கீழே விடுறது இதுதான். அப்படியேப்பட்ட நோய்களாம் நீக்கக்கூடியது அருமையான மருந்து, எளிமையான மருந்து. நேயர்களே, அனைவரும் பயன்படுத்திக்கிங்க. அப்போது மட்டும் இல்லாமல் இந்த 72,000 நாடி நரம்பில் இருக்கிற அடைப்புகளை பூரா திறந்து விடும். பம்பிங்க ஒழுங்காக ஹார்ட்டில் உள்ள அடைப்பு எந்த சொல்றதை பார்த்தா பக்கவாதத்துக்கு கூட இதை மருந்து கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட் பற்றியும் கிடையாது. 2 பொருள் தான். சுவைக்காகவும் அதை கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஐயா தேன் சேர்க்குறாங்க. தேனுக்குன்னு மருத்துவ குணங்கள் தனியாக இருக்குது. ஸோ இதை எல்லாருமே செஞ்சு பயன்பெறணும். கொடுக்கணும். மலைத்தேன் கொடுத்தா இன்னும் அருமையாக வள சென்னைகளே. மலைத்தேன் அதுலேயும் பூக்கள் பூக்கிற காலத்தில் எடுத்தாங்கன்னா அருமையா அவங்களுக்கு நோய் ஒரு 10 நாளே காணாம போயிடும். ஆமா, எந்த இது கிடையாது. பம்பிங் ஒழுங்காக ரத்தோட்ட சீராக ஓடும், மூளை நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்யும், கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த வேலைகளையும் செய்யும், எல்லா வேலையும் செய்யும். எலும்புக்கு பலம், நரம்புக்கு பலம், ஜவ்வு எல்லாமே அருமையா வேலை செய்யும். பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல. நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு வேலை செய்யுது. பரம்பரையா கொடுத்துருக்கான், நிறைய வைத்தியருக்கும் சொல்லி கொடுத்துருக்கான். இது எல்லாரும் யான் பெட்டேன் போய் எல்லாத்துக்கும் போகணுங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் நேயர்களுக்கும் சொல்லிக்கிருக்கான். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அனைவரும் இதை பயன்படுத்திக்கணும். ஸோ எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க, பயன்படுத்துங்க. இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்முறை வீடியோக்கள், அற்புதமான மூலிகைகளை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மூலிகையாக இருந்தாலும் தெரியாத தகவல்கள்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நன்றி. வணக்கம்.